பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்ன எது கூப்பிட்ட? உன்னை எதுக்கு கூப்பிட்டனா? என் வாழ்க்கைய மொத்தமும் நாசம் பண்ணுவ. உன் வாழ்க்கைய நான் என்ன நாசம் பண்ணேன்? நான் என் லைஃப் உண்டு, நான் உண்டுன்னு தானே இருக்கேன். உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணனா? இல்ல நான் வேற ஏதாவது பண்ணனா? என்னடி தெரியாத மாதிரியே கேக்குற? இல்ல உண்மையாலுமே தெரியாத மாதிரி தான் கேக்குறேன். என்னது? நான் இப்போ உன் லைஃப ஸ்பாயில் பண்ணேன். நீ அத்தை பொண்ணு, அவ்வளவுதான். யாரோ அத்தை பொண்ணுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க, வேற யார் வேணாலும் நினைச்சுக்கலாம். ஆனா நான் நினைக்க மாட்டேன். இப்போ நீ எனக்கு அத்தை பொண்ணு தான், சரியா? நீ எவ்வளவு எனக்கு கொடுமைப்படுத்தி இருந்தாலும் நான் என் அத்தை பொண்ணா தான் பாக்குறேன். இப்போதைக்கு நீ என்னை பொறுத்த வரைக்கும் வில்லி மட்டும் தாண்டி. நீ என் வாழ்க்கையில எவ்வளவு செஞ்சிருக்கன்னு உனக்கு ஞாபகம் இல்ல? இல்ல ஞாபகப்படுத்தி சொல்ல, நானும் படுத்தி விடுறேன். என் வாழ்க்கையில அவ்வளவு விளையாண்டுட்டு நீ பேசுற. நீயும் அம்மாவும் என்னென்ன பண்ணீங்க, இப்ப வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு காத்துட்டு இருக்கீங்க. ஆனா நீ மாறி திரும்பி வாழ்றேன்னு வச்சுக்கோ, ஏன்னா மன்னிச்சு விட்டுருவேன். இப்போ சொல்ற மரியாதையா மைனா, நல்ல பொண்ணா வாழு. உனக்குன்னு ஒருத்தன் வருவான், அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இரு, சரியா? இப்போ இந்த குடும்பத்துல நீ ஒருத்தி தான். இந்த குடும்பம் எல்லாரும் உன்னையும் அம்மாவையும் வெறுக்கல, சரியா? இப்ப வரைக்கும் எங்க பார்த்தாலும் அவ மட்டும் தனியா இருக்கான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ மைனா ஏன் இப்படி பண்றா, அவ நம்ம கூட வந்து வாழலாடா அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் உனக்கும் இருக்க வித்தியாசம் அவ்வளவுதான், புரிஞ்சுச்சா? இந்த குடும்பம் நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அம்மாவையும் உன்னையும் பார்க்கும்போது எவ்வளோ ஃபீல் பண்றாங்க தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கும் போது தனியா இருக்காங்களேன்னு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உன் அம்மா இந்த குடும்பத்தை வீட்டை விட்டு துரத்துச்சு, அதெல்லாம் எதுவுமே இப்போ வரைக்கும் அவங்க மைண்ட்ல வச்சிருக்கல. ஏதோ அவ புரியாம யோசிச்சு இது பண்ணிட்டா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க புரியாமலாம் பண்ணல, வேணும்னே தான் பண்ணிருக்கீங்க. நீ என்னன்னு எனக்கு பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ இந்த குடும்பத்துக்கு, அவ்வளவுதாண்டி. அன்னைக்கே நீ காண்டி, தெரியுமா? அன்புக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நீ அவ்வளவுதான். ஆனா நான் சொல்றேன், உன்னை மன்னிச்சு விடணும்னு நினைக்கிறேன். நான் மன்னிக்கிறதுக்காகையாவது நீ நல்லபடியா வாழ்ந்தா எனக்கு ஓகே தான். நான் மறந்துடுறேன், நீ என்னென்ன பண்ணியோ அத்தனையும் நான் மறந்துடுறேன். வேற யாரா இருந்தா கூட நான் மன்னிச்சிருக்க மாட்டேன். ஆனா நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி, அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். உன்னை மன்னிக்கிறேனா? தயவு செஞ்சு உன் அம்மாவுக்கு புரிய வச்சு உனக்கும் நீ புரிஞ்சுக்கோ. புரிஞ்சு நல்லபடியா இந்த குடும்பத்துக்குள்ள வாழு. உனக்குன்னு ஒருத்த வருவான், கண்டிப்பா நல்லவனா உன்னை பத்திரமா பாத்துக்கிறவன் வருவான். அன்பை விட உன்னை பாத்துப்பான். அன்பு உன்னை லவ் பண்ணியிருந்தானா நான் விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன், தெரியுமா? ஏன்னா அவனை நான் லவ் பண்ணியிருக்கேன், அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செஞ்சிருப்பேன். ஆனா அன்பு என்ன லவ் பண்ணும்போது நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நான் தெளிவா சொல்றேன், இங்க நல்லபடியா திருந்தி வாழவா. மாப்பிள்ள பாப்பாங்க, அந்த மாப்பிள்ள உனக்கு நல்லவனா தான் வருவான். அவனை லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா வாழு மைனா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு நெத்தியில இருக்கு பத்தியா, அந்த பொட்டு தான் எனக்கு வேணும். நீ என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? என்னமா உனக்கு புரியல? எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அன்பு கையால தான் என் கழுத்துல தாலி ஏறணும், அன்பு தான் என் புருஷனா வரணும், அவ்வளவுதான் நான் சொல்றது. இவ்வளவு தூரம் சொல்லி புரிய வச்சிட்டு இருக்க, உனக்கு புரியுது அடிப்ப வரைக்கும்? தெளிவா தானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவ என் புருஷனை யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. என்ன நீ உன் புருஷங்கிற? ஒரு செகண்ட் போதும், ஞாபகம் வச்சுக்கோ. அன்பு மாமாவை ஏன் பக்கம் இழுக்கிறதுக்கு? எப்படி இழுப்ப? அன்பு என்ன லவ் பண்றான், இத்தனை வருஷமாவே உன்னால முடியலையே, இதுக்கு மேல மட்டும் நீ முடியும் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இப்பயே குடி தோண்டி பதிச்சிரு. ஏன்னா உனக்கெல்லாம் அன்பு செட் ஆக மாட்டாண்டி. அன்பு எனக்கு மட்டும்தான். ஏன் அன்பை யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அது காதலிக்கும் போதும் சரி, இப்பவும் சரி. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இதெல்லாம் எதுக்கு? அன்பு உனக்கு கிடைக்கணும் தான், ஆனா கடைசி வரைக்கும் அன்பு உனக்கு கிடைக்க மாட்டான். அதனால தயவு செஞ்சு மாறி திரும்பி வாழ பாருண்டி. ஒரு டைம் ட்ரை பண்ணி தான் பாரு. அன்பை விட உனக்கு ஒரு நல்ல பையனா கிடைப்பான், உன்னை பத்திரமா பாத்துப்பான், உன்னை லவ் பண்ற பையனா கிடைப்பான். நான் சொல்றத புரிஞ்சுச்சா? மேடம் உங்களுக்கு ஒண்ணு புரியல. நீ எனக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் எனக்கு புரிய போறது கிடையாது. ஏன்னா என் அன்பு எனக்கு ரொம்ப முக்கியம்டி. அது இல்லாம நீ தான் என் வாழ்க்கையை பறிச்சிருக்க. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணுமா? அதை பார்த்துட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? என் வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்தை மொத்தத்தையும் புடுங்கிருக்க நீ. உன்னை எப்படி நான் சந்தோஷமா வாழ விட்டுருவேன்? ஹலோ, நான் ஒன்னும் உன் வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்தெல்லாம் நான் ஒன்னும் எடுத்துக்கல. நீயா கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டு வர. அது உனக்கு புரிய மாட்டேங்குது மைனா. அது எப்ப புரியணும் எனக்கு தெரியல மைனா. நீ தான் நினைச்சிட்டு இருக்க நான் தான் உன் சந்தோஷத்தெல்லாம் புடுங்குறேன்ட்டு. ஆனா நீ ஒவ்வொரு நாளும் அன்பை நினைச்சு நினைச்சு நீ தான் உன் சந்தோஷத்தை இழந்துட்டு இருக்க. அன்பு உனக்கு
கிடைக்க மாட்டான் பல இடத்துல பல டைம் நான் சொல்லிட்டேன். அந்த கடவுளே எங்களை பிரிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. நீ எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது மைனா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்பை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலானா? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? இவ கூட எதுக்கு சௌமியா நின்னு பேசிட்டு இருக்கா? கீழே இருக்கனால என்ன பேசுறாங்கன்னு ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. தூங்கிட்டு இருக்கான். இப்ப கீழே போய் அவங்க சத்தம் போட்டாங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. இதுக்காக தான் சௌமியா அவ்வளவு ஸ்பீடா போனாளா? இப்பதான் புரியுது அவ ஏன் அப்படி போனா. நீ வளரும் போதே நான் நினைச்சேன் சௌமியா, நீ வளரும் போதே நான் நினைச்சேன் நீ கிச்சனுக்கு எங்கேயோ போல, வேற எங்கேயோ தான் போறேன்னு. இந்த நைட் டைம் உனக்கு என்ன கிச்சன்ல வேலை இருக்க போதுன்னு யோசிச்சேன். இப்பதான் புரியுது அது உண்மைதான். அப்படி அவ கூட நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ கோவப்பட்டு தான் அவகிட்ட பேசிருக்கணும். ஏன் இவ்வளவு நார்மலா பேசிட்டு இருக்க? அவகிட்ட நான் என்னமோ பேசிட்டு இருக்கேன், என்னன்னு இங்க இருந்து கேட்க மாட்டேங்குது. நீ ரூமுக்கு வா, அங்கேயே நான் கேட்டுக்கிறேன். இவ எதுக்கு இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்கு? இவ சௌமியாவை பார்த்தாலே கரிச்சு கொட்டுவாளே. இப்ப என்ன வந்து நின்று பேசிட்டுனா இருக்கா? ஒருவேளை திரும்பி சாரி கேட்ட உடனே சௌமியா மன்னிச்சு விட்டுருவாளோ? நான் திருந்தி வாழ்றேன்னு சொல்லிட்டு ஐஷுப்ரியா நம்புற மாதிரி சௌமியா நம்பிடுவாளோ? அவ அவ்வளோ நம்ப மாட்டா. ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் மைனாவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமா? என்னவா இருக்கும்? இவ இந்நேரத்துல வந்து பேச மாட்டாளே. இந்நேரத்துல வந்து பேசுறானா ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். வரட்டும், ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். இப்ப போனாலும் சௌமியா நம்ம கிட்ட மறைக்கதான் செய்வா. பொறுமையா ரூமுக்கு வரதுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? சேச்சா, அதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். நீ சொல்லட்டுமா, நீ அன்பை பிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு நான் பயப்படவும் மாட்டேன், அதை நினைக்கவும் மாட்டேன். ஒரு தீர்க்கங்கிறதே நான் மறந்துட்டேன் தெரியுமா? என் குழந்தைங்க இருக்காங்கல்ல, தெரியும்ல அவங்க 2 பேரும் இருக்கிறது. அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சா சரிதான். அவங்களுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஒண்ணு வச்சோம். அப்ப பெரியவங்களா என்ன சொன்னாங்க தெரியுமா? நானே ஷாக் ஆயிட்டேன். எல்லாரும் சொல்றாங்க மைனா இருக்கா, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்லையான்னு சொன்னாங்க. அப்பதான் மைனா எனக்கு தெரிஞ்சிச்சு நீ ஒருத்தி இருக்கங்கிறதே. ஆனா அங்க இருக்க யாருக்கும் தெரியல, உன்னை கூப்பிடணும்னு நினைச்ச அவங்களுக்கு என் வாழ்க்கையில நீ என்ன விளையாண்டுருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போயிருச்சு. இருந்தாலும் மதிச்சு வந்து உங்களை கூப்பிட்டாங்க. நீயும் அம்மாவும் என்ன பண்ணீங்க? வர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இருக்கட்டும், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்தாதான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னா நான் யோசிச்சு கூட பார்க்கல. அப்ப வரைக்கும் நீ வரக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சதை நீங்க அப்படியே செஞ்சுட்டீங்க. எப்படின்னு தான் தெரியல. இங்க பாரு சௌமியா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன நான் ஓவரா பேசுறேனா? ஐயோ, நான் நார்மலா பேசுறது கூட உனக்கு ஓவரா பேசுற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ மேலதான் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மைனா. அந்த தப்பு உனக்கு புரிய மாட்டேங்குதா? இல்ல உன் அம்மா கூட சேர்ந்து ஆடுறியா? எதுவுமே எனக்கு தெரியல. இல்ல உன் அம்மா ஸ்குரு திருவுறனால நீ பேசுற, அதனால கூட நீ வந்திருக்கலாம். இன்னைக்கு போய் அவளை பார்த்து மிரட்டி விட்டு வா, பயம் இல்லாம போயிருச்சு போல அப்படின்னு சொல்லிருப்பாங்க உன் அம்மா. அதனால கூட நீ வந்திருப்ப. எல்லாரும் சொன்னாங்க வா அவங்க கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடலான்னு. நான் எனக்கு தான் தெரியும் நீ என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கேன்னு. இப்பவும் நின்னு பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. ஏன் மிரட்டினாலயோ இதனாலதான் நான் உன்கிட்ட நின்னு பேசுறேன் நீ நினைச்சுக்காத. உன்கிட்ட பேசிருக்கவே கூடாதுடி. இருந்தாலும் என்ன பண்றது? எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் இந்த மாலை கிட்ட மனசு பாரு உன்கிட்டயே வருது. இவன் நல்லவளா தெரிஞ்சு வாழுவா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு நினைச்சாலும் இந்த மாலை கிட்ட மனசு நினைக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. உன் மனசுல எப்படி அடிக்கடி மாறுது மைனா? அந்த மனசு பாரு எனக்கு இல்லாம போயிருச்சு. எனக்கு இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயே, இந்நேரம் நீ இந்த உலகத்துல இருந்திருப்பியான்னு கூட எனக்கு தெரியல மைனா. ஆனா என்ன பண்றது, அந்த மனசுதான் என்கிட்ட இல்லாம போச்சே. என்ன கொல்லலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கியா? சேச்சா, அந்த மாதிரி பிளான் தான் எனக்கு வராது. உனக்கு வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன். ஓ, காயப்படுத்த மாதிரி என் அன்பு மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட நீ. நானும் பிரிக்கலையே, ஏன் அன்பை நான் கூட்டிட்டு வந்தேன். இதுல உன் அன்பு உன்கிட்ட இருந்து நான் எப்ப பிரிச்சுட்டு வந்தேன்? அன்பு என்ன உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தானா? என்னமோ உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் பிரிச்சுட்டு வந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்க. ஏன்னா பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஓவரா பேசக்கூடாது சரியா? ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. என்ன ஒரு அளவுக்குன்னு கேக்குறேன். என்னோட சந்தோஷம், என்னோட வாழ்க்கை எல்லாத்தையும் நீ பறிச்சிருக்க. என்னோட சிரிப்பு, என் கனவு எல்லாத்தையும் நீ பறிச்சிருக்க சௌமியா. என் அன்பும் உன்னை லவ் பண்ணி நீயும் அன்பை லவ் பண்ணியிருந்தனா ஒரு நியாயம் இருக்கு. இந்த இடத்துல அன்பு உன்னை லவ் பண்ணல, என்ன லவ் பண்ணியிருக்கான். நீ எப்படி பார்த்தா நீ தான் எங்க சந்தோஷத்துல எடுத்திருக்கேன்னு நான் சொல்லணும் மைனா. ஆனா பாரு, முந்திரி கொட்ட மாதிரி நீ சொல்லிட்டனா நீ நல்லவளாயிர முடியாது சரியா? இங்க ஏன் சந்தோஷம் எல்லாத்தையும் நீ பறிச்சிருக்க. சௌமியா, எல்லாமே ஒரு அளவுக்கு தான் சௌமியா. இப்ப வரைக்கும் நான் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்கேன்னா அது என் அன்பு மாமா மட்டும்தான். அன்பு மாமா எனக்கு கிடைச்சே ஆகணும். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. அன்பு மாமா கிடைக்கவே மாட்டாங்க உனக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. அவ ஏன் புருஷன்டி, என் கழுத்துல தாலி கட்டினவன் நான் ஏன் உனக்கு விட்டு கொடுக்கணும்? வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா போயிரு. நான் அன்பை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது, அன்பை என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட நான் அன்பு கிட்ட காதல சொல்லல. ஏன்னா உன்னாலதான் உன் மனசு கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு தான் நான் சொல்லாம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ண? சௌமியாவுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அன்புதான்ப்பா முக்கியம்னு சொல்லிட்டு நீ பண்ணிட்டு இருந்த.
ஆனா அந்த விஷயத்த நான் பண்ணல. ஏன்னா உன் மனசு கஷ்டப்படக்கூடாது, நீயும் இந்த வீட்டு பொண்ணுதான், நீயும் அத்தை பொண்ணுதான், அன்பை லவ் பண்றதுல உனக்கும் உரிமை இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுல பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீயாத தேவையில்லாத வேலை பண்ண. உன் கூட பிறந்த தங்கச்சியா இருக்கட்டும், உனக்கா இருக்கட்டும், உனக்கு நடந்திருந்தா அத்தனை பேத்துக்கு முன்னாடி வச்சு என்னையும் ஸ்னேகாவையும் பழி வாங்கினீங்க. என்ன பழி வாங்கியிருந்தா கூட பரவாயில்லடி, ஸ்னேகாவை எதுக்கு சம்மந்தமே நம்ம பழி வாங்கினேன். எங்க 2 பேத்தையும் பழி வாங்கி உன்னாலதான் கல்யாணமே அங்க நடந்துச்சு. நானா போய் அன்பு கிட்ட காதல் சொல்லவே இல்லையே, நீ பண்ணி வச்ச வேலைதான் அங்க கல்யாணமே நடந்துச்சு. நீயும் அம்மாவும் முந்திரி கொட்டை மாதிரி வேலை பண்ணுவீங்க, அதை பார்த்து நம்ம சும்மா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கியா? அன்பு எனக்கு மட்டும்தான். அன்பு ஏன் கழுத்துலதான் தாலி கட்டியிருக்கான், என்னோட புருஷன் அவன். அன்பு எனக்கு தாண்டி, அவன் ஏன் புருஷன். இவனை அடிக்கிறாவல. இப்ப கீழே போலாமா வேணாமா? அவங்களுக்குள்ள ஃபைட்டிங் அப்ப நம்ம ஏன் போனோம்? சௌமி அடி வாங்கியிருந்தா போயிருக்கலாம். அவ தேவையில்லாம பேசியிருப்பா, இவ அடிச்சிருப்பா. அடி வாங்கட்டும், ஒன்னும் தப்பு கிடையாது. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவுதான் லிமிட், ஞாபகம் வச்சுக்கோ. வாய் இருக்கேன்னு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத. என்ன உன் புருஷன்? ஏண்டி இன்னொரு புருஷனுக்கு ஆசைப்படுறிய? உனக்கு வெக்கமா இல்ல? நானும் போனா போதுன்னு விட்டு பேசிட்டு இருந்தா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அவன் என்னோட புருஷன்டி, என் புருஷனுக்கு நீ ஆசைப்படுற? அறிவில்ல அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுறதுக்கு? உனக்குன்னு ஒருத்தர் இருப்பான், அவனை போய் ஆசைப்படு, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் புருஷன் ஆசைப்படுற வேலைலாம் வச்சுக்காத நீ, சரியா? நீதான் ஏழ வர என்கிட்ட இருந்து நீதான் பிரிச்ச. பரவாயில்லடி, அப்படியே வச்சுக்கோ. நான் தான் உன் லவரை உன்கிட்ட இருந்து நான் பிரிச்சேன், சரியா? பிரிச்சு இப்ப கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றேன், புரிஞ்சுச்சா? எங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் நீ வந்துடாத. எனக்கெல்லாம் ஒரு செகண்ட் போதாது. நான் கத்துனேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் வந்து இங்க நிப்பாங்க. வந்தவனே எல்லாம் நார்மலா தான் பேசுவாங்க. ஆனா நீ எனக்கு என்னென்ன குடும்பம் பண்ணேன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ ஜெயில் கம்பி தான் இடணும், பரவாயில்லையா? இல்ல வாயை மூடிட்டு கிளம்புறியா? ஏன் புருஷனா உன் புருஷன் சொல்றது, எல்லாத்துக்கு முன்னாடி உன் புருஷன் சொல்றதெல்லாம் வேலை வச்சுக்காத. நானும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் திருந்தி வாழுவேன்னு நினைச்சேன். ஆனா எங்க கல்யாணத்துல ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சு, யார் 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 கூட இருந்தா, இந்த மொத்த விஷயமும் எனக்கு தெரியும், சரியா? ஒரு செகண்ட் அன்பிக்கிட்ட சொன்னா போதும், நீயும் இருக்க மாட்ட, உன் கூட துணைக்கு இருந்தாங்க பத்தியா, அவங்களும் இருக்க மாட்டாங்க. ஆனா அது எனக்கு தேவையே இல்ல. திரும்பி எந்த பிரச்சனை கூட போக கூடாதுன்னு இருக்கேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் வாயை மூடிட்டு சும்மா இருக்கேன். அத்தனை பேர் யாரு என்னன்னு கேட்டதுக்கு அப்புறமும் நான் அமைதியா இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் மட்டும்தான். என் குடும்பத்து கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீயும் அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு வந்தா நல்லா திருந்தி வா. அப்படி இல்ல நான் இப்படிதான் சுத்துவேன், உன் வாழ்க்கையை கெடுப்பேன், இப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் அன்புக்கிட்டே சொல்ல மாட்டேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நானே டைரக்டா இறங்கிருவேண்டி. அவனும் அடுத்தவங்க கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல, புரிஞ்சுச்சா? என்ன சந்தோஷமா இருக்க விட்டுவே நினைச்சிட்டு இருக்கியா? நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறியா? நீ சந்தோஷப்படுறியோ துக்கப்படுறியோ கோபப்படுறியோ அதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் என் புருஷன் கூடயும் என் குழந்தைங்க கூடயும் இந்த குடும்பத்து கூடயும் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு அது ஒண்ணு மட்டும் போதுமைனா. யாரு நினைச்சாலும் இந்த குடும்பத்தையும் என்னையும் அழிக்க முடியாது. அது யாரு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் நீ யார் சொல்லிடு. என்ன நினைச்சாலும் இந்த குடும்பம் சந்தோஷமா தான் இருக்கும். உன்னை தவிர என் மாமாவே பிரிச்சுட்டால நான் எப்படி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அழுகுறனோ அதே மாதிரி நீயும் அழுகுவடி. ஒரு நாள் நீ அழுகுவ, கஷ்டப்படுவ பாரு, பாத்துக்கலாம். என்ன வேணாலும் பண்ணி கிளம்பு. என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா, கஷ்டப்படுத்து. என்னை என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ டார்ச்சரும் நீ பண்ணிக்கோ. ஆனா இது எல்லாத்தையும் வச்சு பயந்து அன்பை விட்டு போயிருவேன்னு மட்டும் நீ நினைக்காத. கடைசி வரைக்கும் என் மூச்சு நிக்கிற வரைக்கும் அன்பை விட்டு நான் போக மாட்டேன், புரிஞ்சுச்சா? நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு என் அன்பை தவிர எந்த கஷ்டமும் என் முன்னாடி வந்து நிக்காது. போ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பாத்துக்கலாண்டி. எப்படி நீ சந்தோஷமா இருக்கேன்னு உன்னால இப்ப வரைக்குமே அன்பை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க வைக்க முடியலையே, நிரந்தரமா என்ன விலகி இருக்க வைக்க முடியாது. வைக்கிறேன், நிரந்தரமா அன்பை விட்டு உன்னை போக வைக்கிறேன்டி. இந்த மைனா அதை செஞ்சே ஆகிறேன். யோசி, எப்படி அன்பு கூட இருந்து சௌமியாவை பிரிக்கிறது, இப்படியெல்லாம் யோசி. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பிளானா கொண்டு வந்து என் முன்னாடி நின்று அதை நான் சுக்குநூறா உடச்சு போடுறேன், புரிஞ்சுச்சா? நீ கவலைப்படாத. ரொம்ப யோசிச்சுட்டமே, இதெல்லாம் நடக்காம போயிருமோன்னா கவலைப்படாத. நீ யோசிச்சுட்டு வந்து இதை என்கிட்ட சொல்லு, சொன்னா மட்டும் போதும். யோசிச்சது எல்லாத்தையும் கவலைப்பட மாதிரி எதுவும் நடக்காது. நானே மொத்த பிளானையும் கெடுத்து விட்டுறேன், புரிஞ்சுச்சா? இந்த குடும்பத்தையும் என்னையும் ஒன்னும் பண்ண முடியாது. அதை விட என்னையும் அன்பையும் உன்னால பிரிக்கவே முடியாது. பயமே இல்லாம பேசுற, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன ஆனாலும் நீ கவலைப்பட மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனா உன்னை நம்பி 2 ஜீவன் இருக்கு, புரிஞ்சுச்சா? முடிஞ்சா என்னையும் அன்பையும் இந்த குடும்பத்தை தாண்டி என் குழந்தைங்களை தொட்டு பாத்துரு. எனக்கு தெரியும் நீ அடுத்து அங்கதான் வருவேன்னு. என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ. உன்னை இந்த குடும்பத்தையும் தொட முடியாது, என்னையும் தொட முடியாது. போ, இப்பவே இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போற. போறியா? நானே கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டா போறேன், திரும்பி வருவேன். இந்த வீட்டு மருமகளா அன்புக்கு பொண்டாட்டியா இன்னும் திருந்தவே இல்ல. இந்த வீட்டுக்கு மருமகளா ஏற்கனவே ஒருத்தி வந்துட்டா, அன்புக்கு பொண்டாட்டியாவும் ஒருத்தி வந்துட்டா.
அவளை பிரிச்சு அந்த இடத்துக்கு நீ வரணும்னு எக்காரணத்தை கொண்டும் நினைச்சிடாத. ஏன்னா அது முடியாது. வாழ்க்கையை பறிச்சு இந்த குடும்பத்தை பிரிச்சல நான் எப்படி நிக்கிறேனோ அதே மாதிரி நீ நிப்ப பாத்துட்டே இரு. உன் கேட்டதால நீ இந்த குடும்பத்தை பிரிச்ச, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, கிளம்பு. இவளா எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன். திருந்துற மாதிரி இருந்தா எப்பயோ தெரிஞ்சிருப்பா. எங்க இவ திருந்த போறா? நம்ம உள்ளார போலாம். ஏன் இப்படி பண்ற? என்ன மேடம்? லூசாடா நீ, நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் பொண்டாட்டி பயப்படலாமா? உன் பொண்டாட்டி தான் பயந்துட்டேன். ஆமா, நைட் டைம்ல வெளியில என்ன பண்ற? உனக்கு கிச்சன்ல தானே வேலைன்னு சொன்னேன். அது இல்லாம யார்கிட்ட பேசின சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சு. கிச்சன்ல வேலை முடிஞ்சிச்சா, அதான் வெளியில வந்து பார்க்கலான்னு பார்த்தேன். நிலா சூப்பரா இருந்துச்சு, அதான் நிலா கூட பேசிட்டு இருந்தேன். ஓஹோ, நிலா கூட? ஆமா, நிலா கூட பேசிட்டு இருந்தேன். புரிஞ்சு போச்சுமா. என்னடா உண்மையாலுமே நிலா கூட தான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் தூங்கலையா? அவன் இங்க தூங்கிட்டானா? முடிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். விளையாடிட்டு இருக்கானா? விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கியா? நல்லா தூங்குறாங்க. சேஃப்டி பண்ணி வச்சிருந்தா என் பொண்டாட்டிய பார்க்க வந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளைய காணோம்னு வந்தேன். அது வந்துடா. வந்து அது ஒண்ணு நிலாவை பார்த்து பேச வந்தேன். ஓகேமா. என்னடா அதிசயமா தூங்கி இருக்க? குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன தூக்க மாட்டியே? இப்ப தூக்கலாம் செஞ்சிருக்க? அது வந்துமா, சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டேன்னு நினைக்கிறேன். ஹலோ. இல்ல சும்மாதான். என் பொண்டாட்டி இப்ப ரொம்ப தைரியமாயிட்டா போலே. ஏதாவது ஆயிருமோ, அன்பு என்னை விட்டு போயிருவான்னு நினைச்சிட்டு இருந்தா இப்ப ரொம்ப தைரியமா இருக்கா போல. எனக்கு புரியலையே. இல்லம்மா சொன்னேன். இல்ல பொண்டாட்டி, என் பொண்டாட்டி ரொம்ப தைரியமாயிட்டாளா, அதான் சொல்லி பார்த்த பொண்டாட்டி. நல்லா சொல்லி பார்த்தடா. கடிதத்தின் வார்த்தைகளில் கண்ணா நான் வாழுகிறேன். பேனாவில் ஊற்றி வைத்தது எந்தன் உயிரல்லோ. பொன்னே உன் கடிதத்தை பூவாலே திறக்கின்றேன். விரல் பட்டால் உந்தன் ஜீவன் காயம் படுமல்லோ. அன்பே உந்தன் அன்பில் ஆடிப் போகின்றேன். செம்புக்கள் தீண்டும் போது செத்து செத்து பூ பூக்கிறேன். கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா? மஞ்சத்தில் உறங்கும் போது சிழுங்க மாட்டேனா? தாயோடு சொல் சொல்ல தன்னோடு உயிரானா? உயிரே நான் உறங்கும் போது உறங்க மாட்டாயா? தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா? மேலாடை நீங்கும் போது வெட்கம் என்ன உண்டானையா?